அகிலம் மீடியா ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் மீடியாவின் இன்றைய நாளுக்கான உலக செய்திகளுடன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரான் வசம் ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள், அமெரிக்க உளவுத்துறையின் அதிர்ச்சி தகவல். ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துகள் விடுவிக்கப்பட்ட பின்னரே அமைதி பேச்சுவார்த்தை, காலிப் தெரிவிப்பு. லெபனானின் இஸ்ரேல் தாக்குதல், 3 பேர் பலி. ஈரான் மோதல் ஒரு தலைமுறையை தீர்மானிக்கும், வளைகுடா பயணத்தின் இறுதியில் பிரதமர் ஸ்டார்மர் எச்சரிக்கை. ஆங்கில கால்வாய் விபத்தில் 4 உயிரிழப்பு, சம்பவம் தொடர்பில் சூடான் நாட்டு இளைஞர் பிரித்தானியாவில் கைது. நிலவு பயணத்தை வெற்றிகரமாக முடித்து பூமிக்கு திரும்பிய விண்வெளி வீரர்கள். சுரங்க விபத்து, 14 நாட்களுக்கு பின் உயிருடன் தொழிலாளி மீட்பு. இராணுவ முகாம் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல், தளபதி மற்றும் வீரர்கள் உயிரிழப்பு. இஸ்ரேலை விடுத்து அமெரிக்காவுக்கு முன்னுரிமை என கவனம் செலுத்துங்கள், ஈரான் தலைவர் அறிவுறுத்தல். தொடர்வன விரிவான செய்திகள். தற்போது நிலத்தடியில் புதைக்கப்பட்டுள்ள ஏவுகணை ஏவுதளங்களை மீட்பதன் மூலம் ஏவக்கூடிய ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஈரானிடம் இன்னும் உள்ளன என்று வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகளை அறிந்த அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி, ஈரானின் பாதி ஏவுகணை ஏவுதளங்கள் அழிக்கப்பட்டிருந்தாலும், சேதமடைந்திருந்தாலும் அல்லது இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருந்தாலும் பலவற்றை நிலத்தடி தளங்களிலிருந்து பழுது பார்த்து மீட்க முடியும் என்று அந்த அறிக்கை கூறியுள்ளது. மேலும் போருக்கு முன்பு இருந்ததை விட ஈரானிடம் தற்போது பாதி அளவு ஏவுகணைகளே இருந்தாலும், மறைவிடங்களிலிருந்து வெளியே எடுக்கவோ அல்லது பூமிக்கு அடியிலிருந்து வெளிக்கொணரவோ கூடிய ஆயிரக்கணக்கான நடுத்தர மற்றும் குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அதனிடம் இன்னும் உள்ளன என்று அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. தற்போது நடைபெற்று வரும் போர் நிறுத்தத்தை ஈரான் தனது ஏவுகணை கையிருப்பை மீண்டும் உருவாக்க பயன்படுத்திக் கொள்ளும் என்று சில அமெரிக்க அதிகாரிகள் கவலைப்படுவதாகவும் அந்த அறிக்கை கூறியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிப் தலைமையிலான குழுவினர் பாகிஸ்தான் நாட்டின் இஸ்லாமாபாத்திற்கு வருகை தந்துள்ளனர். இந்த குழுவில் பாதுகாப்பு, அரசியல், இராணுவம், பொருளாதாரம் மற்றும் சட்டம் தொடர்பான குழுவினர்கள் அடங்கிய பிரதிநிதிகள் வந்துள்ளனர். இதேபோன்று ஈரானின் வெளியுறவு மந்திரி சையது அப்பாஸ் அராக்சி, ஈரான் பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் அலி அக்பர் அகமதியன், ஈரானின் மத்திய வங்கி கவர்னர் அப்துல் நாசர் கிம்மதி ஆகியோருடன் ஈரான் நாடாளுமன்றத்தின் பல்வேறு உறுப்பினர்களும் வருகை தந்துள்ளனர். இதன்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிப், அமெரிக்கர்களுடனான எங்களுடைய அமைதி பேச்சுவார்த்தை எப்போதும் தோல்வியிலும் வாக்குறுதி விதிமீறல்களிலும் முடிவடைகிறது. அமைதி பேச்சுவார்த்தைக்கு இடையே அவர்கள் 2 முறை எங்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். எங்களுக்கு நல்லெண்ணம் உள்ளது, ஆனால் நம்பிக்கையே இல்லை. லெபனானின் இஸ்ரேல் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும், ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துகள் விடுவிக்கப்பட வேண்டும், அதன் பின்னரே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று காலிப் கூறியுள்ளார். அத்துடன் தெற்கு லெபனானின் எல்லை பகுதியில் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் இடையே தாக்குதல் நடந்து வரும் சூழலில் பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை தொடங்குவதில் சிக்கல் தற்போது வரை நீடிக்கிறது. தெற்கு லெபனானின் நபாத்தியாவில் உள்ள ஜெப்தா நகரை இஸ்ரேல் தாக்கியதில் 3 பேர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் லெபனான் குடிமை பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர் என்று அமைச்சகம் கூறுகிறது. மேலும் 2 காயமடைந்துள்ளனர். அவர்கள் எப்போது கொல்லப்பட்டனர் என்பது தெளிவாக தெரியவில்லை. இன்று லெபனானில் நடந்த வான்வழி தாக்குதல்களுக்கு பின்னர் புகை எழுவதை ராய்டர்ஸ் வெளியிட்ட படங்கள் காட்டுகின்றன. தெற்கு லெபனானில் 40 கூடுதல் உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய இராணுவம் நேற்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மோதலானது இந்த தலைமுறையை தீர்மானிக்கும் ஒரு காரணியாக அமையும் என பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். வளைகுடா நாடுகளுக்கான தனது பயணத்தின் இறுதி நாளில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் நிறுத்தம் பலவீனமானதாக இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தீர்வின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார்.
இதேவேளை இந்த போக்குவரத்து பாதை மூடப்பட்டுள்ளதால் எரிபொருள் மற்றும் உரங்களின் விலை உயர்ந்து உணவுப் பொருட்கள் மற்றும் பெட்ரோல் விலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை முன்னதாக ரஷ்யா உக்ரைன் போரின் போது அன்றைய கன்சர்வேட்டிவ் அரசு அனைத்து குடும்பங்களுக்கும் நிதியுதவி வழங்கியது. ஆனால் தற்போதைய ஈரான் போர் சூழலில் தனது அரசு அனைவருக்கும் பொதுவான உதவியை வழங்காமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் இலக்கு வைக்கப்பட்ட உதவிகளையே வழங்கும் என பிரதமர் தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் ஆலோசித்ததாக தெரிவித்த ஸ்டார்மர், இதற்காக 30க்கும் மேற்பட்ட நாடுகளை கொண்ட கூட்டணியை தாம் திரட்டியுள்ளதாக குறிப்பிட்டார். இதேவேளை ஹோர்முஸ் நீரிணையில் இடப்பட்டுள்ள கன்னிவெடிகளை அகற்ற தன்னிச்சையாக இயங்கும் ட்ரோன்களை கடற்படை கப்பல்கள் மூலம் பயன்படுத்த பாதுகாப்பு அமைச்சு திட்டமிட்டுள்ளது. இதேவேளை தனது 3 நாள் பயணத்தின் போது சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பிராந்திய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை குறித்து பிரதமர் ஸ்டார்மர் விரிவாக கலந்துரையாடியமையும் குறிப்பிடத்தக்கது. ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவிற்குள் நுழைய முயன்ற போது படகு விபத்துக்குள்ளாகி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் 27 வயதுடைய சூடான் நாட்டு பிரஜையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரான்சின் கலே பகுதிக்கு அருகிலுள்ள செயின்ட் எட்டியன் ஓ மாண்ட் கடற்பரப்பில் கடந்த வியாழக்கிழமை சிறிய படகு ஒன்றின் மூலம் புகலிட கோரிக்கையாளர்கள் பிரித்தானியாவிற்கு புறப்பட முயன்றனர். இதன்போது ஏற்பட்ட விபத்தில் 2 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் என 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இவர்களின் விவரங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. இந்த சம்பவத்தில் உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறி 27 வயதுடைய சூடான் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை பிரித்தானியா தேசிய குற்றவியல் முகவர் அமைப்பு கைது செய்துள்ளது. ஹென்ட் பகுதியில் உள்ள மேன்ஸ்டன் அகதிகள் முகாமில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் தற்போது தீவிர விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. விபத்தின் போது 38 பேர் பிரான்ஸ் கடற்கரைக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். எனினும் ஏனைய 74 பேர் ஆபத்தான பயணத்தை தொடர்ந்து பிரித்தானியா கடற்கரையை வந்தடைந்துள்ளனர். இந்த ஆண்டு ஆங்கில கால்வாய் ஊடாக பயணிக்க முயன்றவர்களில் இதுவரை 6 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. அமெரிக்காவின் விண்வெளி கழகமான நாசா நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் பணியை 53 ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்டெமிஸ் 2 திட்டத்தின் கீழ் மீண்டும் தொடங்கியுள்ளது. இதில் கடந்த 2ஆம் தேதி ஓரியன் விண்கலத்தில் ஒரு பெண் உட்பட 4 விண்வெளி வீரர்களை அனுப்பியது. இவர்கள் நிலவை சுற்றி வந்து ஆய்வு செய்தனர், நிலவுக்கு அருகில் சென்றனர். மேலும் நிலவின் பின்பகுதியை முதல் முறையாக விண்வெளி வீரர்கள் பார்த்தனர். மனித கண்களால் இதுவரை பார்க்காத வகையிலான புகைப்படங்களை எடுத்து அனுப்பினர். பின்னர் அவர்கள் பூமியை நோக்கி புறப்பட்டனர். இன்று அதிகாலை 4 விண்வெளி வீரர்களுடன் ஓரியன் விண்கலம் சாண்டியாகோ அருகே பசிபிக் பெருங்கடலில் பத்திரமாக தர இறங்கியது. பூமியில் தரை இறங்கும் இறுதிக்கட்ட பணியில் ஓரியன் விண்கலம் அதன் சேவை பகுதியை கழற்றிவிட்டு விண்வெளி வீரர்கள் இருக்கும் முக்கிய பகுதியை மட்டும் தரை இறங்குவதற்கு தயார் செய்தது. பின்னர் ஓரியன் விண்கலம் பூமியின் வளிமண்டலத்திற்குள் மணிக்கு 40,000 கிலோமீட்டர் வேகத்தில் நுழைந்தது. மெக்சிகோ நாட்டின் சினலோவா மாகாணத்தில் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளி சுரங்கத்தில் கடந்த மாதம் திடீரென வெள்ளம் புகுந்தது. இதில் சுரங்கத்தின் 300 அடி ஆழத்தில் 2 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். அவர்கள் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என கருதப்பட்ட நிலையில் மீட்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். சுமார் 14 நாட்களுக்கு பின்னர் இருண்ட சுரங்கத்திற்குள் டார்ச் லைட் வெளிச்சம் தெரிவதைக் கண்டு வீரர்கள் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் அடைந்தனர். அங்கு பிரான்சிஸ்கோ ஜபாடா என்ற தொழிலாளி ஒரு சிறு பாறை இடுக்கில் வெள்ள நீர் சூழ உணவின்றி உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். மற்றொரு தொழிலாளி உயிரிழந்த நிலையில் இராணுவ வீரர்கள் உடனடியாக ஜபாடாவை மீட்டு ஹெலிகாப்டர் மூலம் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நைஜீரியா நாட்டின் வடகிழக்கு பிராந்தியமான பெனிஷக் பகுதியில் ஒரு இராணுவ முகாம் அமைந்துள்ளது. நேற்று முன்தினம் அதிகாலையில் இந்த முகாமில் மர்ம நபர்கள் திடீர் தாக்குதல் நடத்தினர். சுதாகரித்துக் கொண்டு இராணுவ வீரர்கள் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டனர். பயங்கர இந்த மோதலில் ஒரு இராணுவ தளபதி மரணம் அடைந்தார். அதே போல பல இராணுவ வீரர்களும் இறந்தனர். இராணுவ செய்தி தொடர்பாளர் கூறும்போது, நமது நாட்டை காப்பதற்கான போரில் தளபதியான பிரிகேடியர் ஜெனரல் ஒசனி பிரைமா இறந்தார். உயிரிழந்த இராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களின் தியாகத்தை அரசாங்கம் மறக்காது. ஒனோஜா பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டது தெரிய வந்தது என்றார். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையில் அல்ல, அமெரிக்காவுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையில் கவனம் செலுத்த வேண்டும் என ஈரான் தலைவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவு முற்றிலும் அமெரிக்காவின் முன்னுரிமைகளை பொறுத்தே அமையும் என்று ஈரானின் முதல் துணை ஜனாதிபதி குறிப்பிட்டார். அமெரிக்க பிரதிநிதிகள் தங்களின்
அமெரிக்காவுக்கு முன்னுரிமை என்ற நலன்களில் கவனம் செலுத்தினால் இது தரப்பினருக்கு நன்மை பயக்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளது என்று முகமது ரெசா அரப் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இஸ்ரேலுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையை நோக்கி திரும்புவதற்கு எதிராக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவ்வாறு செய்தால் அது ஒப்பந்தம் இல்லாத ஒரு நிலைக்கு வழிவகுக்கும் என்றும் ஈரான் முன்பை விட இன்னும் தீவிரமாக தனது தற்காப்பு நடவடிக்கைகளை தவிர்க்க முடியாமல் தொடரும் என்றும் அரப் கூறினார். அந்த நிலைமை உலகிற்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். இத்துடன் அகிலம் மீடியாவின் இன்றைய நாளுக்கான உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.